எந்த அளவுக்கு இந்த விவசாயிகளினுடைய நிலை இருக்கு? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரேல்ல இதே மாதிரி ஒரு நிலை இருந்தது. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நவீன தொழில்நுட்ப கருவிகளை வைத்து செய்யலாம் அப்படின்னும் போது இந்த விவசாயத்தை காப்பாற்றுவதற்கு இளைஞர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்மளுடைய அரசாங்கம் ஒலிம்பிக்கு போயிட்டு வின் பண்ணவங்களுக்கு கோடி கோடியா கொடுக்க பணம் இருக்கு. தன்னோட விவசாயத்துல நஷ்டமாகி போன விவசாயிகளுக்கு வட்டியை மட்டும் தள்ளுபடி பண்றாங்களே, அந்த கடனை தள்ளுபடி பண்ண எவ்வளவு நேரம் ஆகும்? அது மட்டும் இல்லாம சிற்பங்கள் அழிந்து விட்டால் கோயிலுக்கே சிறப்பில்லை, சிற்பிகள் அழிந்து விட்டால் கோயிலுக்கே பிறப்பில்லை, விவசாயி அழிந்து விட்டால் உண்ண கூட வழியில்லை, விவசாயம் அழிந்து விட்டால் வருந்தி பின் பயனில்லை. நம்மளுக்குலாம் என்ன 400 கோடி ரூபாயில படம் எடுப்பாங்க, அவங்க கிட்ட காசு இருக்கு, அவன் எடுக்கிறான். நம்ம வீட்டுல ஒரு குழந்தைக்கு பச்சை பால் கொடுக்க ஒரு டம்ளர் பால் இருக்காது. ஆனா 120 அடியில கட் அவுட் வச்சு பால் அபிஷேகம் பண்ற நம்மள மாதிரி இளைஞர்கள் இருக்கிற வரைக்கும் விவசாயிகளோட கதி திண்டாட்டம் தான். எப்போ தெரியுமா இந்த நிலைமை மாறும்? நிலத்தை விற்று பணத்தை போட்டால் வங்கி வட்டி தரும், வாய்ப்பசிக்கு ரொட்டி தருமான்னு கேட்கும் போது மட்டும்தான் நம்மளுக்கு விவசாயிகளோட அருமை புரியும். இந்த ஃபியூச்சர் ஜெனரேஷன்லாம் விவசாயம்னா என்ன, விவசாயினா என்ன அம்மா அப்பா கிட்ட கேட்கும் போது கூகுள்ல போ விவசாயத்தை அடி, விவசாயத்தை பத்தி படின்னு சொல்லும் போது 5 மார்க் 10 மார்க் கொஸ்டின் அங்க வரும். ஆனா சாப்பிடுறதுக்கு ஒரு வாய் சோறு இருக்காது. பிளிப்கார்ட் அமேசான்ல அப்ப கூட நம்ம இந்திய பொருட்களை நாட மாட்டோம். நம்மளுடைய நாட்டு விவசாயிகள் உற்பத்தி பண்ண அரிசியை நம்ம பிளிப்கார்ட் அமேசான்ல புக் பண்ணி 30 நாள் அந்த ஒரு பாக்கெட்டுக்காக காத்துட்டு இருப்போம். உணவே மருந்துன்னு போய் மருந்தே உணவுன்னு ஆகும் தெரியுமா? நோய் நொடிகள் தெரிஞ்சிட்டு இருப்போமே. அப்பதான் நம்ம நாட்டு விவசாயியோட பிரச்சனை நம்மளுக்கு தெரியும். அப்ப எல்லாரும் விவசாயத்துக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிடும் போது அவங்க வீடு மட்டும் விவசாயத்தால் நல்லா இருக்கும். நம்ம அவங்களை எதிர்பார்க்கிற நிலைமை வந்தாதான் நம்மளுக்கு அந்த நிலைமை புரியும். மருந்து குடிச்சு சாவறான் விவசாயி. ஆனா அந்த விவசாயிக்கு இந்த அரசோ யாருமே திரும்பி கூட பார்க்கல. படிச்சு ஐயா இளைய சமுதாயம் இருக்கும் உங்களை காப்பாத்துறதுக்கு, நீங்க கலங்க வேண்டாம். நான் விவசாயியை பார்த்து கேட்டேன், விவசாயம் போய்த்து போகுதுன்றீங்க, தண்ணி வரல, அரசாங்கம் உங்களுக்கு எதுவுமே செய்யலைன்றீங்க, கடனில் இருக்கீங்க, தற்கொலை பண்ணிக்கிறீங்க, ஏன் விவசாயத்தை விட்டு நீங்கள் வேற வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு அந்த விவசாயியை பார்த்து கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், தம்பி ஒரு குழந்தைய நீங்கள் பெற்று வளர்க்குறீங்க, அந்த குழந்தை ஏதாவது ஒரு விபத்தில் ஊனமாயிடுச்சுன்னா அந்த குழந்தைய நீங்கள் கொண்டுடுவீங்களா தம்பி? அப்படி தான் நாங்கள் விவசாயத்தை பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு புரிஞ்சது, இதை இவர்கள் வெறும் பயிராக பார்க்கவில்லை, உயிராக பார்க்கிறார்கள். ஆகவே இந்த உயிரை அவர்கள் கொலை செய்ய மாட்டார்கள். சம்பாதிப்பதற்கு பல வழிகள் இருக்கிறது, ஆனால் உணவிற்கு விவசாயம் மட்டும்தான் இருக்கிறது. அதை இளைஞர்களும் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய நாட்டிற்கு விஞ்ஞானிகள் தேவையில்லை, விவசாயிகள் தான் தேவை. விசா எடுத்து வெளிநாட்டுக்கு போபவர்கள் இனி விவசாயத்தையும் கவனிக்க வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. நிச்சயமாக அது நிறைவேறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது.